நான் இன்னும் ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டோ கிளாஸ் ஃபஸ்ட்டோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கின ஆள் இல்லை. பட் ஐ நியூ தட் ஐ கேன் அச்சீவ் இட். எல்லாரும் பொதுவாக வந்து ஆப்ஷனல் கோச்சிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் கோச்சிங், எத்திக்ஸ் கோச்சிங்னு போவாங்க. ஆனால் நான் வந்து அந்த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு வந்து ஐ வாஸ் ப்ராப்ளி த ஒன்லி பர்சன் இந்த லாங்குவேஜ் பேப்பர் கோச்சிங்க்குன்னு போயிருந்தேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து இப்போ கடலூர் மாவட்டத்துக்கு காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்தேன். நான் 2014 பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு சேர்ந்த ஒரு ஆஃபீஸரு. எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்கூல் எல்கேஜி டு 10th வந்து ஒரே ஸ்கூலில் தான் நான் படித்தேன். தமிழ்நாட்டில் பொதுவாக கான்வென்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஹைதராபாத்தில் நான் படித்தேன். என்னோடய பேஸ் வந்து கட்டாயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னோடய ஸ்கூலிங்கில் தான் என்னோடய பேஸ் வந்து டெவலப் ஆச்சு. அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், இல்லைனா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஸ்கூலில் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் அப்போ இந்த பிரின்சிபல் மெயினாக வந்து என்னோடய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக எல்லாருக்குமே 6th to 9th 6th to 10th கிளாஸில் தான் நம்மளுக்கு வேர்ல்டு வியூஸ் அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம். ஸோ அந்த 6th அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பிரின்சிபல் பிரதர் ஃப்ராங்கி நரோனானு அவர் இருந்தார். ஸோ அவரோட பார்ட் வந்து ஒரு ரொம்ப மேஜர் பார்ட் இருந்தது. அண்ட் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸோ இவங்க தான் என்னோடய பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நான் வந்து எந்த மாதிரி ஒரு மனிதராக வளர போகிறேன், அதுக்கப்புறம் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு இது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்க வந்து பார்த்தேன்னா என்னோடய அம்மா அப்பாவில் ஐ கேனாட் சி இவன் ஒன் மேஜர் டிஃபெக்ட் மாதிரி ஒன்றும் தெரியாது எனக்கு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற குட் குவாலிட்டிஸ் வந்து 90% என் மேலே ரப் ஆஃப் ஆகிடுச்சு. அது எனக்கு கட்டாயமாக என்னால் சொல்ல முடியும். என்னோடய ஃபேமிலியில் அப்பாவும் போலீஸில் இருக்கார், அதுக்கப்புறம் என் தாத்தாவும் போலீஸில் இருந்தாங்க. பட் அவங்க வந்து தேவர் நாட் யூனிஃபார்ம்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி எனக்கு ஆச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து அடிக்கடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி பேசுகிறது, இல்லைனா போலீஸில் இருக்கிற ரேங்க்ஸ் ஹைரார்கீஸ் பற்றி நைட்டு தூங்கச்சே சொல்கிறது. ஸோ இதில் தான் எனக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போச்சே வரச்செல்லாம் ரோட்டில் ஏதோ நான் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தேன்னா இமீடியட்டாக அவங்கள பார்த்து என்ன ரேங்க்குன்னு அவங்களோட ஷோல்டர் பேட்சில் பார்த்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ், அப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ் இப்போ தெலுங்கானாவில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எங்கள் அப்பா வந்து வேலை செய்யச்சு ஒரு எஸ்பி இருந்தார். அப்போது அவர் இன்னும் சர்வீஸில் கூட இருக்கார். ஸோ அவர் ஃபேமிலியும் எங்கள் அப்பா நாங்கள் ஃபேமிலியும் ஒரு சர்க்கஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு I.P.S ஆஃபீஸரை க்ளோஸ்அப்பாக பார்க்குறேன். ஸோ அதுவும் ஒரு மெமரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஒரு 10th கிளாஸ் 11th கிளாஸ் டைம்லேயே எனக்கு உறுதியாக என்னோடய மனசில் தெரியும் நான் I.P.S ஆஃபீஸர் தான் ஆக போகிறேன்னு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரியே இன்ஜினியரிங்கு பண்ணணுன்னா ஐஐடிக்கு கோச்சிங்கு, அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேட்டு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்செட்னு சொல்லுவாங்க, அதுக்கு கோச்சிங் யூஸ்வலாக எல்லோரும் போகிற மாதிரியே போனேன். பட் ஐ குட் நாட் சக்சீட் இன் ஐஐடி ஆர் இன் ஸ்டேட் எக்ஸாமு. ஸோ ஒரு சாதாரணமான ஒரு காலேஜில் தான் ஐ காட் அட்மிஷன். அது கூட இட் வாஸ் நாட் த்ரூ கவுன்சிலிங், இட் வாஸ் த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஸோ அந்த அட்மிஷன் ஆனோடனே தோ இட் வாஸ் known to me and விருப்பப்பட்டு தான் ஐ ஜாயின்டு. பட் இட் டிட் நாட் bring out the best in me. அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக எனக்கு தெரியல. பட் என்னோடய ஃபைனல் எய்ம் வந்து எனக்கு ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ அதனால அதுக்கு என்னென்னா
வேலைகள் பண்ணோமோ அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். குறிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் அதை பற்றி த்ரூ அவுட் காலேஜ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது தவிர்த்து வந்து டியூரிங் காலேஜ் டைமில் வந்து எப்படி இருக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங்கு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு வந்து செகண்ட் இயர்லேயே தேர்ட் இயரில் வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போனேன். இப்போ போயிட்டு அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணோடனே அப்போ தான் ஒரு ஓவரால் பிக்சர் கிடச்சிது. இந்த எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கும், வாட் ஆர் த பேப்பர்ஸு, வாட் இஸ் த சிலபஸ் இன்வால்வ்டு, அதெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து நான் என்னுடைய ஃபோர்த் இயர் இன்ஜினியரிங் முடிஞ்ச பிறகு நான் வந்து கொடுத்தேன். அந்த அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா அப்போது நான் அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஏதாச்சு வந்து 2 ஆப்ஷனல் இருந்தது. ஸோ நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷனலும் ஆந்த்ரோபாலஜி ஒரு ஆப்ஷனலும் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபேர்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் ஆந்த்ரோபாலஜி வந்து கம்ப்ளீட்லி நியூ சப்ஜெக்ட்டு, வெறும் புக்ஸ் வச்சு படித்தேன். ஸோ அதில் மார்க் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் அதில் ஆந்த்ரோபாலஜியில் சப்போஸ் கொஞ்சம் பெட்டர் மார்க்ஸ் வந்ததுன்னா ஐ வுட் ஹவ் கிளியர்ட் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸில் டோட்டல் மார்க்ஸ் வந்து 842 வந்தது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்டில் போத் ஆப்ஷனல்ஸ் இருந்தது. ஆந்த்ரோபாலஜிக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் அவர் வீட்டுக்கு போனேன் ஃபார் கிளாஸஸ். ஸோ அவர் ஓரளவுக்கு சொல்லி தந்தாங்க. அந்த அட்டெம்ப்ட் எழுதினேன், வெரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். பட் மெயின்ஸ் ரிசல்ட் வரைச்சு அது ரோல் நம்பர் வந்து அந்த ஷீட்டில் இல்லை. ஸோ ஐ வாஸ் வெரி டேக்கன் அபேக். என்னப்பா இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தோம். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கச்சு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸு இல்லை. பட் செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கச்சு ஃபேர்லி கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். என்னன்னு ஒன்றும் புரியல. தென் ரிசல்ட் மார்க்ஸ் ஃபைனலாக ஆஃப்டர் ஃபைனல் ரிசல்ட் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணச்சே அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பரில் ஃபெயில் ஆயிருந்தேன். இட் இஸ் கம்பல்சரி லாங்குவேஜ் பேப்பர் ஜஸ்ட் குவாலிஃபைங் இருக்கும், தெலுங்கு எடுத்துருந்தேன்னா தெலுங்கு, அதில் வந்து ஐ ஹேட் ஃபெயில்டு. ஸோ என்னப்பா இது இந்த பேப்பர்னால நம்ம ஃபுல் 1 இயரே அது போயிடுதுன்னு ஐ வாஸ் ஃபீலிங் வெரி டிஜெக்டட். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொதுவாக வந்து ஆப்ஷனல் கோச்சிங், ஜென்ரல் ஸ்டடீஸ் கோச்சிங், எத்திக்ஸ் கோச்சிங்னு போவாங்க. ஆனால் நான் வந்து அந்த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு வந்து ஐ வாஸ் ப்ராப்ளி த ஒன்லி பர்சன் இந்த லாங்குவேஜ் பேப்பர் கோச்சிங்க்குன்னு போயிருந்தேன். ஸோ ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், ஒரு 1954 பேட்சோ 3 பேட்சோ. ஸோ அவர் வீட்டுக்கு ஐ ஸ்டார்டட் கோயிங். ஏன்னா அப்போது ஒரு ஃபீலிங் எனக்கு என்ன வந்ததுன்னா, நம்ம ஒரு டீச்சர், ஒரு குரு ஸ்தானத்தில் ஒருத்தர் இல்லாமல் நம்மளால் இது சாதிக்க முடியாதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வந்தது. தட் கண்டிப்பாக ஒரு குரு மாதிரி இருக்கணும்னு. ஸோ அவர் வீட்டுக்கு எவ்ரிடே 9 o'clock போயிருந்தேன். அரௌண்ட் 11:30-12 மட்டும் அவர் வீட்டில் அவர் கூட டிஸ்கஷன், சும்மா அன்றைக்கி இருக்கிற பேப்பர் எடுத்துப்போம், சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாரோட வியூஸ் வரும், உங்கள் டிபேட் மாதிரி நடக்கும். ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் ஏறும். ஸோ தட் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் யூஸ் ஆகும். பட் அங்கே எல்லாரும் போன பிறகு நான் வந்து தனியாக உட்காந்து அவர்கிட்ட தெலுங்கு கோச்சிங். ஸோ அங்கே தெலுங்கு ஏதுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் கொஸ்டின்ஸ் போடுவார், அதுக்கு ஏதணும். அங்கே ரீடிங் ப்ராக்டிஸு, என்ன பேசேஜ் இருக்கும் அதை ரீட் பண்ணும், ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தெலுங்கு, தெலுங்கு டு இங்கிலீஷு. ஸோ இந்த ஒர்க்கும் பண்ணியிருந்தேன். ஸோ தேர்ட் அட்டெம்ப்டில் ஃபைனலாக கிளியரான. அண்ட் தென் இன்டர்வியூக்கு வந்து தேர்ட் அட்டெம்ப்ட் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தோடனே நானும் அவர் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட இன்னொரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க ஹூ ஆல்சோ கிளியர். நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க, ஒரு 7-8. பட் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒருத்தர் வந்து விக்னான், இன்னொருத்தர் வந்து முஷரஃப். ஸோ ஒரு விக்னான் வந்து இப்போ கஸ்டம் சர்வீஸில் இருக்கார். அண்ட் முஷரஃப் வந்து இப்போ தெலுங்கானாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ நாங்கள் 3 பேரும் வந்து டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போயிட்டு இந்த மார்க் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணலான்னு ஒரு ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால டெல்லிக்கு போயிட்டு ஒரு 2 மார்க் இன்டர்வியூஸ் மட்டும் அங்கே டெல்லியில் அட்டென்ட் பண்ணோம். ஹைதராபாத்தில் ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம் 3 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் வந்தப்போ என்னோடய ரேங்க் 130 வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் பார்க்கச்சே ஒன்லி திங் இன் மை மைண்ட் வந்து ஐபிஎஸ் வருமா வராதான்னு. ஸோ 130 வந்தோடனே கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிருது தட் ஐபிஎஸ் குவாலிஃபை ஆகிடுவோம் வித்தவுட் எனி டவுட்டு.
அப்படின்னு வந்துடுச்சு. அது ரிசல்ட் வந்து டைம் கூட ஞாபகமாக இருக்குது. இன்னும் ஒரு மேபி ஒரு 1 o'clock 1:30 மதியம். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அட் த சேம் டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி இருந்தது. ஃபைனலாக நம்ம நினச்சது வந்து வி ஹவ் அச்சீவ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ நான் ப்ரிப்பரேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ரீசன் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸோடையே இருந்தது. அது எதுக்காக கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா நான் இன்னும் ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டோ கிளாஸ் ஃபஸ்ட்டோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கின ஆள் இல்லை. பட் ஐ நியூ தட் ஐ கேன் அச்சீவ் இட். அந்த டவுட் வந்து எனக்கு வரல. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து மேபி ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட சொல்லலாம். அது கூட மேபி ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்திருக்கலாம். பட் ஒரு கான்ஃபிடென்ஸோடையே படிச்சிருந்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வராத பட்சத்தில் தான் ஒரு சீரியஸ்னஸ் மாதிரி ஒன்று வந்தது. தட் நோ வி கேனாட் பி திஸ் கான்ஃபிடென்ட்டு. மேபி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம், நம்ம கொஞ்சம் கன்சல்ட் பண்ணோன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் இவர் ஆந்த்ரோபாலஜிக்கு சரியாக இருப்பார்னு கண்டுண்டு அவர் வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு பண்ணேன். செகண்ட் அட்டெம்ப்டில் வராதப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக வந்தது. நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு நான் என்றைக்குமே நினைக்கல. பட் நம்ம முயற்சி பண்ணுறது மேபி நம்ம டெஸ்டினியில் இல்லை அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. மேபி இது நம்மளோட ஃபேட்டில் வந்து இது இல்லை, வி ஆர் டெஸ்டின் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது. பட் வீட்டில் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட். லைக் ஒரு நாள் கூட அம்மா அப்பா கேட்கல, தே டிட் நாட் ஆஸ்க் இது பண்ணுறியா அது பண்ணுறியா, தட் வாஸ் நெவர் தேர். ஸோ அந்த ஒரு எனக்கு ஃபுல் 100% சப்போர்ட். இன்னும் சொல்ல போனான்னா ஒன்லி டவுட்டு இல்லைனா ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அது எனக்குள்ளே தான் வந்தது. அது என் பேரண்ட்ஸ்குள்ளே ஒரு நாள் கூட வரல. மேபி வந்திருக்கலாம், எனக்கு அவங்க வந்து காட்டல. அது ஆஸ் டெஸ்டினி வுட் ஹேவ் இட். அந்த அட்டெம்ப்டில் ஐ கிளியர்ட் அண்ட் ஜாயின்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். சார் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகும்போது எப்படி சார் மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க? நீங்கள் 2 தடவை 3 தடவை தோக்கும் போதும் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபெயிலியரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸை வந்து நம்ம தேட முடியாது. ஸோ நான் எதுக்காக பாஸ் பண்ணலன்னு ஒரு 3-4 எக்ஸ்கியூசஸ் பொதுவாக சொல்லுவாங்க. அந்த டீச்சர் சரியில்லை, இந்த புக்கு சரியில்லை, அந்த புக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா நான் இப்படி எழுதினேன், இது அப்படி எழுதியிருக்கணும், ஓகே, அந்த மாதிரியெல்லாம் சில எக்ஸ்கியூசஸ். தட் இஸ் ஆல் அன்னெசரி. எது நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அதை பற்றி யோசிக்கிறது வந்து இஸ் வேஸ்ட். ஸோ எந்த மாதிரி டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க நம்ம பேப்பரு, நம்ம ஆந்திரா பேப்பர் வந்து யூபிக்கு போகிறதா, யூபி பேப்பர் இங்கே வருதா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அன்னெசரி விஷயம். எந்த கவர்மெண்ட் பவரில் இருக்காங்க, அந்த கவர்மெண்ட் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம கையில் இருக்காததை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட ஃபால்ட்ஸை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபால்ட்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபெயிலியருக்கு காரணம் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது அக்செப்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபெயிலியர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் வந்து ஆந்த்ரோபாலஜி. சுத்தமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன். செகண்டு ஃபால்ட் வந்து அப்படியே இந்த தெலுங்கு பேப்பர். தெலுங்குல நான் ஸ்ட்ராங் எல்லாம் இல்லை. தெலுங்குல எனக்கு ஸ்கூல்லேருந்தே தெலுங்கு வாஸ் அன் இஷ்யூ. ஸோ ரொம்ப ஹை மார்க்ஸ் இல்லை, லோ மார்க்ஸ் தான் வாங்குவேன். பட் அதில் மேபி டெஃபினெட்லி ஐ குட் ஹவ் கான்சன்ட்ரேட்டட் மோர். அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது வாஸ் த செகண்ட், அதில் என்னோடய ஃபால்ட்டு. ஸோ அதனால் ஃபெயிலியருக்கு நம்ம ஃபால்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். டிமோட்டிவேட் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. டிமோட்டிவேட் ஆகலாம். பட் அந்த டிமோட்டிவேட் ஆன பிறகு அது எதுக்காக டிமோட்டிவேட் ஆகிறோன்னு நம்ம கிளியராக புரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்லி ஆர் மைண்ட் வில் செட் இட் செல்ஃப் ரைட். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அது சரி செஞ்சாலே நம்மளுக்கு போகிறோம். ஸோ இப்போ என்ன நான் டியூன் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன் வந்து எனக்கு இது எப்படியான அச்சீவ் பண்ணோன்னு ஒரு எண்ணம் இருந்தது என் மைண்டில். ஸோ இது வந்து வேற ஒருத்தர் போட்ட தாட்டோ, வேற ஒருத்தர் வந்து நீங்கள் இது ஆளாம் தானே அப்படின்னு ஒரு தாட் இல்லை. இதுதான் மோஸ்ட் ப்ரீமியர் சர்வீஸு, ஸோ இதில் தான் நம்ம வெற்றி பெற்றா நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு வெளில சொல்லிக்கணான்னு அந்த ஒரு எண்ணத்தாலேயோ, இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இதுதான் படிக்கிறாங்க ஸோ நம்மளும் இதுவே படிக்கலான்னு அந்த ஒரு எண்ணத்தால் நான் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணல. பியூர்லி ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு என்னோட இன்பில்ட் ஒரு
என்ன சொல்லணும், ஒரு ஆர்வத்தால் தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசன் வச்சு தான் ஐ குட் ஓவர் கம் ஆல் தீஸ் திங்ஸ். சப்போஸ் இது வந்து வேற ஒருத்தர் ஐடியா போட்டிருந்தாலும் என்னுள்ள, இல்லைனா ரூட்டீனாக பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நீ இதுதான் படிக்கணும்னு சொல்கிற மாதிரி நம்மளை படிக்க வச்சாங்களோ, இல்லைனா ஒரு பியர் ப்ரெஷர்னால நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக என்னால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எனக்கு உள்ளேருந்தே பை நேச்சர்னு சொல்ல முடியாது, பட் நிறைய வருஷத்துலேருந்தே இது ஆனோன்னு ஒரு பக்கா ஃபிக்ஸ்டு ஃபீலிங். இட் வாஸ் நாட் ஃபார் அ ஜாப். ஸோ அது வாஸ் வெரி கிளியர். ஒரு ஜாபுக்காக இந்த எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு இல்லவே இல்லை. ஸோ இதுதான் ஆனோம் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. அந்த மோட்டிவேஷன் வச்சு தான் ஐ குட் ஓவர் கம் ஆல் தீஸ் திங்ஸ்.